வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் கொடைக்கானல் சீனிவாசபுரம் டவுன் டிஎஸ் நம்பர் 30, 31, 32 நடந்த நில மோசடி பிரிவை பற்றி உங்களுக்கு நான் கிட்டத்தட்ட ஒரு 10 வீடியோ கிட்ட போட்டிருக்கேன். அதுக்காக 40 வருஷமாக போராடின என்னோடய சித்தப்பா இன்றைக்கி இந்த உலகத்தை விட்டு போகிறதுக்கு முடிவு பண்ணிட்டார். நேற்று அவர் இறந்துட்டார். அவருடைய போராட்டம் வெற்றியில் தான் முடிஞ்சிருக்கு. கண்டிப்பாக ஏழைகளின் கண்ணீர் ஒரு நாளும் வீண் போவதில்லை. ஆண்டவர் எங்களுக்காக நியாயமான அதிகாரிகளையும் நியாயமான நீதி தேவதைகளையும் கொடுத்துருக்காரு. கண்டிப்பாக நம்ம ஜெயிச்சிட்டோம்ப்பா அப்படின்னு சொல்லி நான் போன மாதமே அவர்கிட்ட நான் சொல்லிட்டேன். அவர் சந்தோஷத்தில் கண்ணீர் விட்டார். அந்த சந்தோஷம், அந்த கண்ணீர் ஏதோ பெரிய சொர்க்கத்துக்கு கொண்டு போன மாதிரி ஒரு சந்தோஷத்தை கொடுத்துச்சு. கண்டிப்பாக அவர் மன நிம்மதியோடு தான் சந்ததிக்கு நம்ம வெற்றியை தேடி கொடுத்துட்டோம். ஏன்னா யாராக இருந்தாலும் தன் பிள்ளைங்களுக்கு தான் சேர்த்து வைப்பாங்க, தான் சந்ததிக்கு தான் சேர்த்து வைப்பாங்க. அந்த சந்தோஷத்தில் அவர் இலைப்பாறுதல் அடைந்து விட்டார். எங்களுக்கு மன வேதனையை தந்தாலும் கூட இருந்தாலும் அரசு அதிகாரிகள் எங்களுக்கு உதவி செய்கிறத நினைக்கும் போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்கள் சித்தப்பா கண்டிப்பாக சந்தோஷமாக ஓய்வு பெற்று மன அமைதியோடு போகிறாரு. அவரை ரொம்ப சந்தோஷமாக வழி அனுப்பி வைக்கிறோம். தேங்க்ஸ்.